Be a part of LearnMore to learn more and earn more. இந்த வீடியோவில் நம்ம கம்பேரிஷன் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இன் பைத்தான் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் செஷன் வீடியோ பார்க்காதவங்க லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டரும் நீங்கள் வந்து ஃபெமிலியராக தான் இருப்பீங்க. ஸோ இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னா, லைக் வந்து நம்ம கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஈக்குவல் டு தான் நம்ம வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டருக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு நேம் இருக்கு. ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் அன் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ லைக் இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா, கிரேட்டர் தேன், less than, then greater than, equal to, less than, equal to. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ லைக் உங்களுக்கு கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ இதான் கிரேட்டர் தேன் சிம்பிள், இது வந்து லெஸ் தேன் சிம்பிள். அப்போ இங்கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுனா அப்போ ஆப்வியஸாக கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு. அப்போ லெஸ் தேன் ஈக்குவல் டுக்கு நம்ம லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம வந்துட்டு செக் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லைக் அப்போது இதுவும் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஸோ லைக் நான் இதுக்கும் நான் தனியாக வந்து ஒரு நியூ பைத்தான் ஃபைல் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அன் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 நம்பர் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ செகண்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இப்போ நான் ரெண்டும் வந்துட்டு கிரேட்டர் தேனா லெஸ் தேனான்னு செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் கிரேட்டர் தேன் செகண்ட் நம்பர் அப்படின்றத வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ அப்போ ஜஸ்ட் இதை ரன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபைலை ரன் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து நம்ம வந்து ரன் வந்து பண்ணிடணும். அப்போ ஆப்வியஸாக இங்கே வந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ், அதனால பூலியன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதே வந்துட்டு நம்ம லெஸ் தேனா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பூலியன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ட்ரூவாக வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இது ஈக்குவல் டுவா அப்படின்றத நம்ம வந்து செக் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவா. ஸோ இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்பேரிஷன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நியூமரிக்கல் வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இதே வந்துட்டு இப்போ இந்த கண்டிஷனில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ லைக் நேம் இஸ் ஈக்குவல் டு லேர்ன், name2 இஸ் ஈக்குவல் டு மோர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லேர்ன், இந்த 2 நேம் வச்சுருக்கோம். ஸோ வந்து லேர்ன் மோர். இப்போ இந்த 2 ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நான் வந்து கிரேட்டர் தேன் லெஸ்ஸர் தேன் நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸோ நேம் ஓகே கிரேட்டர் தேன் name2 அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் இதை வந்து நான் வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைக் ஸோ சாரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்கல. ஸோ இதை வந்து நான் வந்து பிரிண்ட்ல வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணால் எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு தெரியும் இப்போ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்துட்டு இந்த ஒவ்வொரு அல்ஃபபெட்ஸ் நம்ம எதர் வந்து லோவர் கேஸ் ஆர் அப்பர் கேஸ் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் அதாவது ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்மளுக்கு வந்து ஆஸ்கி வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் இருக்கும். ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் அன் ஆஸ்கி வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஏ ஸ்மால் லெட்டர் ஏ வச்சுருக்கேன், இது வந்து கேபிட்டல் லெட்டர் ஏ வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் தான் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ட்ரூ அப்படின்றது எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ இப்போது இந்த ஸ்மால் லெட்டர் ஏக்கும் ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும், இந்த கேபிட்டல் லெட்டர் ஏக்கும் ஒரு ஆஸ்கி வேல்யூ வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு லைக் இந்த ஆஸ்கி டேபிள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லைக் வந்து ஆஸ்கி வேல்யூஸ் ஃபார் அல்ஃபபெட்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்மளுக்கு வந்து இதுக்கான ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படின்றத நம்மளுக்கு வந்து டேப்லர் ஃபார்மேட்டில் வந்து நம்மளுக்கு வந்து மென்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுக்கான ஆஸ்கி வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ ஜஸ்ட் ஏதாவது ஒரு வெப்சைட்டை வந்து நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம். ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஜிட் 0க்கான ஆஸ்கி வேல்யூ வந்து 48, 2க்கான ஆஸ்கி வேல்யூ வந்து 50, 3க்கான ஆஸ்கி வேல்யூ வந்து 51. ஸோ இந்த பைத்தானில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதோட ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பைத்தானில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ இதை வந்து நான் வந்து ஏ அண்ட் இதை வந்து நான் சின்னு வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டையும் தான் நான் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ இதோட ஆஸ்கி வேல்யூ வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா ஓஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்கு ஓகேங்களா. ஸோ ஓஆர்டி, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆஸ்கியோட வேல்யூ என்னவோ அதை வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த லெட்டருக்கான ஆஸ்கி வேல்யூ நம்ம வேணுமோ அதை வந்து இங்கே வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இப்போ அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து கால் பண்ணுறேன். ஓஆர்டி கொடுத்துட்டு இப்போ எதோட ஆஸ்கி எனக்கு வேல்யூ வேணும், இப்போ எனக்கு வந்து லெட்டர் சியோடது வேணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே கூட ஸ்ட்ரிங்காக கூட நான் வந்து பாஸ் பண்ணி கூட நான் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே வந்து பிரிண்ட் ஆஃப் ஓஆர்டி கொடுத்துட்டு ஸோ இதில் வந்துட்டு இப்போ ஏவோட வேல்யூ வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான ஆஸ்கி வேல்யூ வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அப்போது சியோட ஆஸ்கி வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 99, ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து 97. அப்போ இங்கே கம்பேர் ஆகும்போது நம்மளுக்கு அந்த ஆஸ்கி வேல்யூஸ் தான் நம்மளுக்கு வந்து கம்பேர் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போது ஆப்வியஸாக வந்துட்டு நம்மளுக்கு 99 லைக் அவுட்புட் என்ன வந்திருக்கு 97 லெஸ் தேன் 99. ஸோ அதனால நம்மளுக்கு ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கன்சிடரேஷன் வந்து இதில் வந்து பண்ணலாம். தென் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம வந்து செயினிங் ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ செயினிங்னா என்ன அப்படின்னா லைக் திஸ் இஸ் டெக்னிக்கலி கால்ட் அஸ் அன் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் செயினிங் ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் செயினிங். ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா லைக் நம்ம வந்து மல்டிபிள் நம்பர்ஸை வந்து நம்ம வந்து கம்பேர் வந்து நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 less than 20 less than 30 less than 40 less than 50. ஸோ இதை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நான் இதை கூட நான் வந்து கம்பேர் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன்லேயே நான் இதை வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் 10 less than 20 இது ட்ரூ. அடுத்து வந்துட்டு 20க்கும் 30க்கும் ரிலேஷன்ஷிப் கம்பேர் ஆகும். தென் 30க்கு 40க்கு கம்பேர் ஆகும். தென் 40க்கு 50க்கு நம்மளுக்கு வந்து கம்பேர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் செயினிங் வந்து நம்ம பைத்தானில் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் இந்த வார்னிங் காமிச்சிச்சு அப்படின்னா தீஸ் ஆர் நத்திங் பட் ஃபார்மேட்டிங் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக அர்த்தம். ஸோ ஜஸ்ட் ஸ்பேசஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஆயிடும். ஸோ பைத்தான் நம்ம எழுதும் போதே அந்த கோடிங்கை வந்து அந்த ஸ்பேசஸ் இதெல்லாம் விட்டு நீட்டாக வந்து எழுதிடுங்க. ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக இதுக்கு வந்து என்ன ரிட்டர்ன் ஆகணும், நம்மளுக்கு வந்து ட்ரூ தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ அங்கே அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரூ வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. Thanks for watching this video. Like, share and subscribe.